வணக்கம் அன்பு நண்பர்களே, என்னுடைய பேர் தரன் ரட்னம். வெல்கம் டு டெக் டிப்ஸ் இன் யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. இன்று நாங்கள் இந்த எக்ஸலில் காணப்படுகின்ற மேட்ச் அண்ட் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த மேட்ச் அண்ட் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸை நாங்கள் விளக்கமாகவும் அதனை எப்படி எந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தலாம் என்பதையும் நாங்கள் விளக்கமாக பார்ப்போம். முதலில் நாங்கள் இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் என்பது ஒரு டேபிளில் இருக்கிற அல்லாவிட்டால் ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் இருக்கிற அந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அதனை மேலும் விளக்கமாக பார்ப்போம். இப்பொழுது இதுதான் அந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன், எக்ஸலில் காணப்படுகின்ற இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ இதற்கு இங்கே எங்களுக்கு ஆர்குமெண்ட்ஸ் காணப்படுகின்றது. இப்போ முதலாவது ஆர்குமெண்ட் அரே, இரண்டாவது ஆர்குமெண்ட் ரோ நம்பர், மூன்றாவது ஆர்குமெண்ட் உங்களுக்கு ஆப்ஷனல், நீங்கள் அதனை பாவிக்கலாம், இல்லாவிட்டால் பாவிக்காமல் விடலாம். ஓகே, முதலாவது ஆர்குமெண்ட்டை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த அரே. ஓகே, இந்த அரே என்பது இப்போ ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ், மேபி அது ஒரு டேபிளாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு அரே. ஓகே, அதே மாதிரி இதையும் நீங்கள் ஒரு அரேன்னு சொல்லலாம். ஓகே, ஆகவே இந்த அரேயில் இருக்கிற ஒரு லொக்கேஷனில் இருக்கிற டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுறதான் இந்த இண்டெக்ஸ் என்னும் ஃபங்க்ஷன். ஓகே, இதனை நாங்கள் ஒரு டெமோ செய்வதன் மூலம் பார்ப்போம். இப்பொழுது எங்களிடம் ஒரு டேபிள் ஆஃப் டேட்டா ஒன்று காணப்படுகின்றது, அதாவது ஒரு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை கொண்ட ஒரு டேட்டா ஒன்று காணப்படுகின்றது. ஓகே, இப்போ நாங்கள் இண்டெக்ஸ் என்ற ஃபங்க்ஷனை பாவிப்பதன் மூலம் ஃபோர்த் ப்ராடக்டை நாங்கள் காணப்போகின்றோம். அதாவது இந்த ப்ராடக்ட் என்ற குளத்தில் எங்களுக்கு 1 2 3 4 இந்த ஃபோர்த் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இதில் நாங்கள் ஃபார்முலாவை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவதற்கு ஈக்குவல் சைன்லேருந்து தொடங்குதல் வேண்டும். இப்போ இண்டெக்ஸ், அப்போ எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் எங்களுக்கு இங்கே ஒரு ஃபங்க்ஷனை ரெக்கமெண்ட் பண்ணுகின்றது. அப்போ எங்களுடைய அரே இதுதான் இந்த அரே ரைட். மற்றது எங்களுக்கு 1 2 3 4. ஓகே, எங்களுக்கு மூன்றாவது ஆர்குமெண்ட் இதில் தேவையில்லை. ஓகே, இப்பொழுது என்ன பண்ணும் பொழுது பாருங்கள், எங்களுக்கு ஃபோர்த் ப்ராடக்ட் மவுஸ் என்று சொல்லி வருகின்றது. ஓகே, இப்பொழுது நாங்கள் எங்களுக்கு இப்போ அந்த ஃபோர்த் ப்ராடக்டை கண்டுபிடித்து விட்டோம், அதாவது மவுஸ் என்பதை கண்டுபிடித்து விட்டோம். இதற்கு கொரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் என்னென்னு சொல்லி கண்டுபிடிப்போம், இந்த 400 என்பது. ஓகே, அதற்கு நாங்கள் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்துவோம். இண்டெக்ஸ், இப்பொழுது இந்த ஃபுல் டேபிள் தான் எங்களுடைய அரே. தென் கோம, இப்போ இந்த ப்ராடக்ட் 1 2 3 4 ரைட். அப்போ ஃபோர்த் ரோ கோம, கொலம் 1 2 3 4. ஓகே, அப்போ என்டர் பண்ணும் பொழுது பாருங்கள், எங்களுக்கு 400ன்னு சொல்லி வருகின்றது. இந்த மவுஸ் எங்களோட நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 400. ஓகே, அதாவது 1 டைமென்ஷனல் அரேயை நீங்கள் பாவிக்கும் பொழுது உங்களுக்கு மூன்றாவது பாராமீட்டரை நீங்கள் பாவிக்க தேவையில்லை. இப்போ 2 டைமென்ஷனல் அரேயை பாவிக்கும் பொழுது அந்த மூன்றாவது ஆர்குமெண்ட்டையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இப்போ முதலாவதில் நாங்கள் பாவித்தது இந்த அரே, இது ஒரு 1 டைமென்ஷனல் அரே. ஓகே, அடுத்தது நாங்கள் பாவித்தது 2 டைமென்ஷனல் அரே. அதுக்கு அந்த 3 ஆர்குமெண்ட்டையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஓகே, இப்பொழுது நீங்கள் கேட்கலாம், இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை நாங்கள் எங்களுடைய சாதாரண தேவைகளுக்கு பயன்படுத்தலாமா என்று சொல்லி. அதாவது எங்களிடம் நிறைய டேட்டா இருக்கும் பொழுது அந்த மவுஸ் என்ற இப்போ இந்த டேட்டாவை எப்படி கண்டுபிடித்தல். ஓகே, இதற்கு சரியான விடை நாங்கள் இந்த மேட்ச் ஃபங்க்ஷனையும் நாங்கள் அறிந்த பிறகு இந்த மேட்சையும் இண்டெக்ஸையும் பயன்படுத்துவதன் மூலம் நாங்கள் எங்களுக்கு தேவையான டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணலாம். ஓகே, ஆகவே அடுத்ததாக நாங்கள் இந்த மேட்ச் என்ற ஃபங்க்ஷனை பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த மேட்ச் ஃபங்க்ஷன் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் ஆப்போசிட்னு சொல்லலாம். அதாவது இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் நாங்கள் ஒரு பொசிஷனை கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணியது. இந்த மேட்ச் ஃபங்க்ஷன் வேல்யூட பொசிஷனை கண்டுபிடிப்பது தான் இந்த மேட்ச் ஃபங்க்ஷன். இதுதான் இந்த எக்ஸலில் காணப்படுகின்ற இந்த மேட்ச் ஃபங்க்ஷன். இது 3 ஆர்குமெண்ட்டை கொண்டதாக காணப்படுகின்றது. ஒன்று லுக்கப் வேல்யூ, இந்த வேல்யூவை நாங்கள் சர்ச் பண்ண போகின்றோம். மற்றது இந்த லுக்கப் அரே, இதுதான் அந்த அதாவது ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லலாம்.
மூன்றாவது ஆப்ஷனல் பேராமீட்டர் வந்து மேட்ச் டைப். ஓகே, இப்போ லுக்கப் வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியும். லுக்கப் அரே வந்து அதாவது ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ். மற்றது இந்த மேட்ச் டைப் என்பது 3 வேல்யூவை வந்து நீங்கள் பாவிக்கலாம். இந்த -1 நீங்கள் பாவிக்கும் பொழுது உங்களுடைய லுக்கப் அரே வந்து டிசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் வந்து சோர்ட் பண்ணுதல் வேண்டும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கும். அது வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு த லுக்கப் வேல்யூ. 0வை பயன்படுத்தும் பொழுது அந்த வேல்யூ வந்து எக்ஸாக்ட் மேட்சை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, 1ஐ பயன்படுத்தும் பொழுது அந்த அரே வந்து நிச்சயமாக அசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் வந்து சோர்ட் பண்ணியிருத்தல் வேண்டும். அது வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து லெஸ் than or ஈக்குவல் டு த லுக்கப் வேல்யூவாக இருக்கும். ஓகே, இதனை நாங்கள் ஒரு டெமோ செய்து பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் இந்த மேட்ச் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். இங்கே காணப்படுகின்ற இந்த அனிமல்ஸ் என்ற இந்த டேபிளில் இருந்து நாங்கள் இந்த மங்கிற பொசிஷனை வந்து கண்டுபிடிப்போம். அது வந்து 1 2 3 4ஆக வர வேண்டும். ஓகே, ஆகவே நான் இந்த செல்லை கிளிக் பண்ணி போட்டு ஃபார்முலாவை நாங்கள் டைப் பண்ணுவதற்கு ஈக்குவல் சைன்லேருந்து தொடங்குதல் வேண்டும். இப்பொழுது மேட்ச் என்ற ஃபங்க்ஷனை நான் சர்ச் பண்ணுகின்றேன். அப்போ எனக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுகின்றது. அதனை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணவும். இப்போ முதலாவது வேல்யூ வந்து சர்ச் பண்ணுகின்ற வேல்யூ. அது வந்து monkey. ஓகே, தென் இந்த அரே லுக்கப் அரே. ஓகே, தென் நான் வந்து 0வை சூஸ் பண்ணுகின்றேன். ஏனென்று சொன்னால் நான் எக்ஸாக்ட் வேல்யூவை வந்து கண்டுபிடிக்க போகின்றேன். அப்போ வந்து ஃபார்முலாவை க்ளோஸ் பண்ணி போட்டு நீங்கள் என்டர் பண்ணும் பொழுது பாருங்கள், இந்த மங்கி என்ற இந்த வேல்யூட பொசிஷன் வந்து 1 2 3 4 ஆக இருப்பதை நீங்கள் காணலாம். இப்பொழுது இந்த நம்பர்ஸ் என்ற டேபிளில் காணப்படுகின்ற ஒரு வேல்யூவை வந்து கண்டுபிடிக்க போகின்றோம். இப்போ நான் இப்பொழுது வந்து 160 வந்து கண்டுபிடிக்க போகின்றேன். ஆகவே இந்த 160 என்ற வேல்யூ வந்து இந்த டேபிளில் வந்து காணப்படவில்லை. ஓகே, அப்போ நான் வந்து 1ஐ பாவிக்க போகின்றேன். அப்படி பாவிக்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த மேட்ச் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதாவது லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து லெஸ் than or ஈக்குவல் டு இந்த சர்ச் பண்ணுற வேல்யூ, அதாவது வந்து 160. ஓகே, ஆகவே இதனை நாங்கள் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஆக இந்த செல்லை வந்து ஈக்குவல் சைனை நாங்கள் டைப் பண்ணி மேட்ச் ஃபங்க்ஷனை சர்ச் பண்ணுவோம். ஓகே, அப்போ இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த இந்த ஃபங்க்ஷனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுகின்றது. அப்போ இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்ற வேல்யூ வந்து 160 சொல்லி வைப்போம். ஓகே, தென் ரைட், இதான் அந்த ரேஞ்ச், செல் அரே ரேஞ்ச். தென் நாங்கள் வந்து 1 பாய்ப்போம். ஓகே, இப்பொழுது ரிட்டர்ன் பண்ண போகிறது வந்து மூன்றாவது பொசிஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணுகின்றது. அதாவது 150 வந்து ரிட்டர்ன் பண்ணுகின்றது. ஓகே, இங்கே நாங்கள் இந்த சர்ச்சுக்கு வந்து 1ஐ பயன்படுத்தும் பொழுது இந்த இந்த ரேஞ்ச் ஆஃப் அரே வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருத்தல் வேண்டும். அது இங்கே அரேஞ்ச் அதே மாதிரி தான் இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் -1ஐ பயன்படுத்தி பார்ப்போம். அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், -1ஐ நீங்கள் பயன்படுத்துவதற்கு இந்த இந்த லுக்கப் அரே வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருத்தல் வேண்டும். ஆனால் இப்பொழுது இங்கே அசெண்டிங் ஆர்டரில் இருக்கின்றது. நாங்கள் இப்படி -1 மாற்றி போட்டு நாங்கள் செக் பண்ணும்பொழுது பாருங்கள், எங்களுக்கு எரர் மெசேஜ் வருகின்றது. ஓகே, ஆகவே நாங்கள் இந்த -1ஐ பாவிப்பதற்கு முதல் இந்த அரேயை வந்து நாங்கள் டிசெண்டிங் ஆர்டரில் மாற்றுதல் வேண்டும். அதனை இப்பொழுது செய்து பார்ப்போம். அப்போ இங்கே சென்று இது வந்து டிசெண்டிங் ஆர்டர்னு சொல்லும் பொழுது இதுதான் வரும். ரைட், ஓகே, இப்பொழுது நீங்கள் பாவிக்கும் பொழுது எங்களுக்கு 2 சொல்லி வந்திருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் இந்த இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் இரண்டையும் கம்பைன் பண்ணி நாங்கள் பாவித்து பார்ப்போம். இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸையும் இந்த டேபிளில் இருந்து நாங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்குரிய யூனிட் ப்ரைஸ் என்னவென்று சொல்லி காண்பதற்காக நாங்கள் வந்து இந்த மேட்ச் அண்ட் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை வந்து பயன்படுத்த போகின்றோம். உதாரணமாக இந்த கீபோர்ட் என்ற இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து $25 என்பதை கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் வந்து இப்பொழுது இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை வந்து பாவிப்போம். ஓகே, அப்போ நாங்கள் வந்து ஈக்குவல் சைனை டைப் பண்ணி இண்டெக்ஸ் என்பதை சர்ச் பண்ணும் பொழுது எங்களுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுகின்றது. இப்போ முதலாவது வந்து அரே. இப்போ நான் வந்து இந்த அரேயை வந்து சூஸ் பண்ணுகின்றேன். ஓகே, ரைட், அதில் ரோ நம்பர் வந்து 1 2 3 4. ஓகே,
4, தென் column நம்பர் வந்து 1, 2, 3. இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி பார்த்து என்டர் பண்ணும்பொழுது பாருங்கள், இந்த கீபோர்டோட ப்ரைஸ் வந்து $25 சொல்லி வருகின்றது. ஓகே. அப்போ இப்பொழுது பாருங்கள், இந்த குளத்தை நாங்கள் டபுள் கிளிக் பண்ணும் பொழுது இந்த 4, 3 என்ற இரண்டும் வந்து நாங்கள் மேனுவலாக என்டர் பண்ணியிருக்கின்றோம். நாங்கள் வந்து சூஸ் பண்ணிய வேல்யூ. இதனை நாங்கள் டைனமிக்காக மாற்றலாம். அதனை டைனமிக் வேல்யூவாக மாற்றுவதற்கு தான் நாங்கள் வந்து இப்பொழுது இந்த மேட்ச் ஃபங்க்ஷனை வந்து பயன்படுத்த போன்றோம். இப்பொழுது பாருங்கள், இந்த 4 என்பதை நாங்கள் மாற்றி பார்ப்போம். மேட்ச் என்ற ஃபங்க்ஷனை நாங்கள் சர்ச் பண்ணுவோம். இதானது ரெக்கமெண்ட் பண்ணப்படுகின்றது. இப்போ முதலாவது வந்து லுக்அப் வேல்யூ. அது வந்து நாங்கள் வந்து கீபோர்டில் சர்ச் பண்ணதில் வேண்டும். இந்த லுக்அப் அரே. இதுதான் அந்த லுக்அப் அரே. ஓகே. நான் வந்து இப்போ எக்ஸாக்ட் மேட்சை வந்து சூஸ் பண்ணுகின்றேன். இப்பொழுது என்டர் பண்ணும்பொழுது பாருங்கள் 25 சொல்லி வருகின்றது. ஓகே. அது 1, 2, 3, 4 என்பதை வந்து இப்போ டைனமிக்காக மாற்றி விட்டோம். ஓகே. அப்போ இதில் இன்னும் ஒன்று காணப்படுகின்றது இந்த 3 என்பது. இந்த 3 என்பதை நாங்கள் வந்து டைனமிக்காக மாற்றலாம். அதுக்கு நாங்கள் மேட்ச் ஃபங்க்ஷனை பாவிப்போம். இப்பொழுது நாங்கள் அந்த கொலம் நம்பரையும் வந்து நாங்கள் டைனமிக் ஆக்குவோம். ஆகவே இந்த 3 என்றதை டிலீட் பண்ணி போட்டு அதுக்கு நாங்கள் வந்து மேட்ச் ஃபங்க்ஷனை பாவிப்போம். அப்போ இதான் அந்த இன்டெலிஜென்ஸால் ரெக்கமெண்ட் பண்ணப்படுகின்ற மேட்ச் ஃபங்க்ஷன். டபுள் கிளிக் பண்ணவும். முதலாவது லுக்அப் வேல்யூ. இப்போ லுக்அப் வேல்யூ வந்து நாங்கள் இந்த லிஸ்ட் ப்ரைஸ் பெர் யூனிட் என்பதான் பயன்படுத்த போகின்றோம். ஓகே. அப்போ அதனை நாங்கள் வந்து இப்போ லுக்அப் அரே வந்து இதுதான் எங்களுடைய லுக்அப் அரே. ஓகே. எக்ஸாக்ட் மேட்ச். ஓகே. இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி போட்டு என்டர் பண்ணும்பொழுது பாருங்கள், எங்களுக்கு 25 சொல்லி வருவதை நீங்கள் இங்கே அவதானிக்கலாம். ஓகே. இந்த V-LOOKUP நாங்கள் பயன்படுத்துவதற்கு பதிலாக இண்டெக்ஸ் மேட்ச் காம்பினேஷனை கொண்ட இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் பயன்படுத்துவதனால் எங்களுக்கு சில நன்மைகள் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம். முதலாவது நன்மை என்னவென்று சொன்னால், நீங்கள் வந்து யூ கேன் சர்ச் ரைட் டு லெஃப்ட். அதாவது V-LOOKUPல வந்து நீங்கள் லெஃப்ட் டு ரைட் மட்டும்தான் சர்ச் பண்ணலாம். ஆனால் இந்த இண்டெக்ஸ் மேட்ச் காம்பினேஷன் ஃபங்க்ஷனை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, காம்பினேட் பண்ணி பயன்படுத்தும் பொழுது அதனை நீங்கள் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு சர்ச் பண்ணலாம். ரைட். மற்றது நீங்கள் ஒரு கோலத்தை இன்சர்ட் பண்ணுவதாலேயோ அல்லது டிலீட் பண்ணுவதாலேயோ இந்த ஃபங்க்ஷனை வந்து அது வந்து பிரேக் பண்ணாது. மூன்றாவது நன்மை என்னவென்று சொன்னால், அந்த லுக்அப் வேல்யூக்கு வந்து எந்த விதமான சைஸும் லிமிட் இல்லை. ஆனால் V-LOOKUPக்கு ஐ திங்க் ஒரு லிமிட் காணப்படுகின்றது. ஓகே. மற்றது V-LOOKUPோட கம்பேர் பண்ணும் பொழுது இந்த இண்டெக்ஸையும் மேட்ச் ஃபங்க்ஷனையும் நாங்கள் கம்பைன் பண்ணி பாவிக்கும் பொழுது அந்த சர்ச் வந்து குயிக்காக சர்ச் பண்ணும். ஓகே. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணவும். அத்துடன் மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை வந்து எனேபிள் பண்ணி விடவும். மீண்டும் இன்னுமொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.